இந்த வீடியோவில் நம்ம ஷோல்டரை எப்படி சீம் தெரியாமல் ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா. நான் ஆல்ரெடி நெக்லைன் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃப்ரண்ட் பார்ட்டு, இது பேக் பார்ட். யூஸ்வலாக நம்ம ஷோல்டர் எப்படி ஃபினிஷ் பண்ணுவோம், ஃப்ரண்ட் பார்ட்டோட ரைட் சைட், பேக் பார்ட்டோட ரைட் சைட் ரெண்டுத்தையும் ரைட் ஆன் ரைட் வச்சு நம்ம இந்த இடத்துல ஒரு ஹாஃப் இன்ச்சில் ஸ்டிச் பண்ணுவோம். இதுதான் ரெண்டு சைடும் இப்படி ஸ்டிச் பண்ணுவோம். இதுதான் நமக்கு ஷோல்டர் ஃபினிஷிங். இந்த மாதிரி பண்ணும்போது இங்கே சீமை வெளியில் தெரியும். இது வந்து ஒரு நல்ல ஒரு பொட்டிக் ஃபினிஷ் நமக்கு கொடுக்காது. இப்போது அந்த சீம் தெரியாமல் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட்டோடைய மெயின் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங் இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேக் பார்ட்டோடைய மெயின் ஃபேப்ரிக், லைனிங் இதையும் இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ரைட் ஆன் ரைட் வைக்கிறேன். ரைட் ஆன் ரைட் வைக்கும்போது பாருங்கள், மெயின் ஃபேப்ரிக்கும் ஒன்றா இருக்கணும், லைனிங்கும் ஒன்றா டச் ஆகணும். இதில் நீங்கள் வைக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நோட் பண்ணணுன்னா, இந்த ஜாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி. ஸோ இப்படி நான் வைக்கிறேன், ரைட் ஆன் ரைட் வச்சுருக்கேன். வச்சுட்டு இங்கே ஹாஃப் இன்ச்சில் நான் ஒரு ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நான் டர்ன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் டர்ன் பண்ணிட்டேன். எனக்கு பேக் சைடு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கு. இப்போது நம்ம ரெண்டு பக்கமும் சீம் வெளியில் தெரியாமல் ஷோல்டர் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த பொட்டிக் ஃபினிஷ் கொடுக்கும் உங்களுக்கு. சீம் பாருங்கள் உள்ளே போயிடுச்சு. ஸோ இது ரொம்ப நீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்க்கு தாரு ஸ்டிச் ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.